கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது தேவன் எனக்கு கொடுத்த கிருபையாக கருதுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. எசேக்கியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம், அதில் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் என்னை பார்த்து, மனுப்புத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த வார்த்தை அவர் தீர்க்க தரிசனமாக எழுதும்போது ஆண்டவர் சொன்னாரா, உன் கண்களை ஏறெடுத்து பார். இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது என்ன நம்முடைய கண்களுக்கு படுகிறது? நாம் எதை பார்க்கிறோம்? அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் பார்த்தது எதை பார்த்தாராம்? விக்கிரகங்களை பார்த்தாராம். எப்பொழுதுமே விக்கிரகங்கள் தேவனுக்கு அருவருப்பானவைகள். விக்கிரகத்தை தேவன் விரும்புகிறதே கிடையாது. விக்கிரகம் என்றைக்குமே ஆண்டவர் விக்கிரகத்தை அரோசிக்கிறார். பைபிள்ல தேவன் வெறுக்கிற 2 காரியம். ஒன்று விபச்சாரம், 2வது விக்கிரக ஆராதனை. இந்த 2ஐயும் ஆண்டவர் வெறுத்து போடுகிறார். அதில் அவர் பிரியப்படுகிறதே இல்லை. வேற எதனாலும் ஆண்டவர் மன்னிச்சு, வேற எதனாலும் அவர் அவங்கள மன்னிச்சு அவங்கள மறந்து சரி விடு பரவாயில்ல அப்படி சொல்றாரு. ஆனா இந்த விக்கிரகத்தை ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறது, நான் அவைகளை அரோசிக்கிறேன்னா அறவே வெறுக்கிறேன். எனக்கு அது வேண்டாம், அது பிடிக்காது. அப்போ நாம் நோக்கி பார்க்கிற காரியங்கள் எவைகளை நாம் நோக்கி பார்க்கிறோம்? எப்படிப்பட்ட காரியங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும்? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கும் போது, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருந்து வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை நீ சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்கு கடவாய். அது சாபம் உள்ளது அப்படின்றார். சாபத்திற்குள்ளானது. விக்கிரகத்தை எப்படி வெறுக்கணுமா? சீ அப்படின்னு வெறுக்கணுமா? நம்ம எல்லாரும் இந்த வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். சிலர் வாயில அடிக்கடி சீ அப்படின்ட்டு வரும். பிள்ளைகளை பார்த்து சீம்போம், கணவனை பார்த்து சீ போய் அங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம், மனைவியை பார்த்து அங்கிட்டு போ சீ தூ அப்படின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா யாரை பார்த்து சொல்லியிருக்காருன்னா விக்கிரகத்தை பார்த்து சொல்லியிருக்காரு. வாகனத்துல போகும்போது, வண்டியில நடந்து வரும்போது அல்லது பஸ்ல போகும்போது விக்கிரகங்களை நம்ம பார்க்கும்போது நாம சொல்ல வேண்டிய காரியம், சீ இயேசுவின் நாமத்துல உன்னை சபிக்கிறேன் அப்படி சொல்லணும். நாம அதை தொட்டுக்க மட்டும் அலையப்படாது. ஸ்தோத்திரம். தேவன் அதை விரும்புறது இல்லை, கர்த்தர் அதை வெறுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க இந்த விக்கிரகத்தை விரும்புனீங்கன்னா நீங்க ஆண்டவர் உங்களையும் வெறுக்கிறார், உங்களையும் அரோசிக்கிறார். தேவன் விரும்புகிற தேவன் அல்ல அவைகளை. நீங்க உபாகம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. 9வது வசனத்திலிருந்து நீங்க
வாசித்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்ஞானம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவத்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை முன் நின்று துரத்தி விடுகிறார். அப்ப பாருங்க, தேவன் இவைகளை எல்லாம் வெறுக்கிறார். எவைகளை நீங்க கடைபிடிக்கணுமோ அதை தான் கடைபிடிக்கணும். எங்க பாரம்பரியமா நான் கடைபிடிச்சிட்டேன், பாரம்பரியமா நாங்க பின்தொடர்ந்து வந்துட்டோம், அதை எங்களால விட முடியல, அப்படி கிடையாது. ஆண்டவர் பைபிள்ல என்ன சொல்லிட்டாரு, சொன்னதை நம்ம அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அம்மா அப்பா கும்பிட்டுட்டாங்க, நான் கும்பிட்டு தான் ஆகணும்னு சொல்றது அல்ல. அது விக்கிரகம்னு பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் அவைகளை வெறுக்கிறார். அவங்களை ஆண்டவருக்கு பிடிக்கல, வேண்டாம், கர்த்தருக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவில் நம்ம இருக்கணும். எங்க அம்மா கும்பிட்டாங்க அதனால நான் கும்பிடுறேன், இல்ல, தேவன் அதை விரும்புறது இல்லை. எங்க தாத்தா வம்சாவளியா நாங்க அப்படி ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டோம், ஒரு விக்கிரகத்தை எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா நம்ம அவைகளை கூட நாம தூக்கி எறிவதற்கு நாம ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய வீடுகள்ல நாம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு படத்தை நம்ம வச்சு கும்பிடுறோம். நிறைய வீடுகள் அப்படி இருக்கு. இயேசுநாதர் படத்தை ஒரு பெருசா ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டு முன்னாடி வச்சு அதுக்கு ஒரு மெழுகுத்திரி வச்சு, அல்லது அது ஒரு இப்போ லைட்லேயே வந்துருச்சு, எல்இடி லைட்லேயே வந்துருச்சு. ஒரு சுவிட்சை போட்டோம்னா அப்படியே அமைஞ்சு எரியும், அதுவா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுசும் அந்த லைட்டு. அவைகளை நம்ம கும்பிடுறோம். பைபிள் சொல்லுது பாருங்க, செத்தவனுக்காக நீ கீறி கொள்ளாமலும், செத்தவனுக்காக நீ அழாம, செத்தவங்க படத்தை கூட வைக்க கூடாதான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. செத்தவங்க படம் சில நேரங்களில் உங்க வீட்டுல செத்தவங்க படத்தை நீங்க வீட்டு முன்னாடி வச்சிருக்கிறதுனால அதுல இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி உங்க குடும்பத்தை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் தலைவர்கள் படம், டிஎம்கே படம், ஏடிஎம்கே படம், எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம், கலைஞர் படம், அம்பேத்கர் படம், இன்னும் அவங்க எல்லாம் உத்தமர்களா இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வானமண்டல பொல்லாதாவின் சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள்னு ஒரு ஆவி இருக்கு. அது பைபிள்ல சொல்லியிருக்கு பாருங்க. அந்த அதிகாரம்ன்ற ஆவி தான் இந்த அரசியல் தலைவர்களுக்கு பின்னால செயல்படுற ஒரு ஆவி. அந்த ஸ்பிரிட் நம்ம குடும்பத்தை தாக்கும், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. விக்கிரகங்களை தேவன் வெறுக்கிறார். விக்கிரகங்கள் தேவனுக்கு அருவருப்பானது. இன்னைக்கு ஒரு ஜீசஸ் படத்தை நம்ம கும்பிடுறோம், அது ஜீசஸ் தானான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க அதை நேரில் பார்த்துருக்கீங்களா? ஒரு மரியாள் படத்தை கும்பிடுறோம், நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சூசேப்பரை கும்பிடுறோம், பார்த்துருக்கீங்களா? ஒரு செவுத்தியாரை கும்பிடுறோம், சின்னவர் பெரியவர் கும்பிடுறோம், பேதுருவை கும்பிடுறோம், யோவானை கும்பிடுறோம். அவங்களை இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா பைபிள்ல சொல்லியிருக்கிற வார்த்தைகளை வச்சு ஒரு மனுஷன் வரைஞ்சதுதான் ஒரு படம். இயேசுநாதர் இப்படி இருப்பாருன்னு தெரியாது. எங்க சர்ச்சில் ஒரு விசுவாசி வீட்டில் ஒரு இயேசுநாதர் படம் இருந்துச்சு. அவங்க இயேசுநாதனும் கும்பிடுறாங்க. இல்ல, அது அர்னால்டு, இங்கிலீஷ் நடிகர் அர்னால்டுடைய படம். அவரு ஜீசஸ் படத்தில் நடிச்சிருக்காரு. அர்னால்டு படத்தை கும்பிட்டு இருக்காங்க ஒரு விசுவாசி. நான் சொன்னேன், என்னம்மா கூறுகட்டத்தனமா இப்படி கும்பிட்டு கிடக்க? இது அர்னால்டு அல்ல, இங்கிலீஷ் நடிகர்ல, அமெரிக்கா ஜனாதிபதியா இருந்தவராச்சே, பிரதமரா இருந்தவராச்சே, அதிபதியா இருந்தவராச்சு, அவர் படத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்க? இல்லைங்கய்யா, இயேசு இவர் தாங்கய்யா. ஒரு வீட்டுல எம்ஜிஆரை கும்பிட்டு இருந்தாங்க, இயேசுநாதர் மாதிரி அவர் மேக்கப் பண்ணிருக்கிறாரு, அதை வச்சு கும்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கிற 22 விதமான இயேசு கிறிஸ்து படம் இருக்கு. 22 விதமான இயேசு கிறிஸ்து. அமெரிக்காக்காரன் நடிச்ச இயேசு கிறிஸ்து, இந்தியாவில் நடிச்ச 4-5 பேர் நடிச்ச இயேசு கிறிஸ்து, மலையாளத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து, கன்னடத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து, ஆந்திராவில் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து படத்தையே வித்தியாசமான ஆட்கள் எடுத்ததுனால அவர்கள் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் நம்ம மாத்தணும். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், படைப்புகளை அல்ல, படைத்தவரை. படைப்புகள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அழிஞ்சிரும். ஆண்டவர் சொல்றாருல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்ப இருந்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உண்டாக்குனதா மலை, அது ஒரு நாள் உடைஞ்சிரும்.
பர்வதங்கள் உடைஞ்சிடலாம், மரங்கள் உடைஞ்சிடலாம், சூரியன் வெந்துருகி சாம்பலாகும். பைபிள் சொல்லுகிறது நட்சத்திரங்கள் அத்திக்காய்களைப் போல கீழே விழும். இதெல்லாம் வரும். ஏன்னா படைச்சது ஆண்டவர் தானே. நட்சத்திரங்களை படைச்சார், சூரியனை படைச்சார், சந்திரனை படைச்சார். இதெல்லாம் கர்த்தர் படைத்த படைப்புகள். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த படைப்புகள் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிரும். அப்ப நம்ம ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சூரியனை கும்பிடுறாங்க, ஒரு வேப்ப மரத்தை கும்பிடுறாங்க. வேப்ப மரத்தை அந்த காலத்துல கும்பிட்டாங்களா? இல்ல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால என்ன செஞ்சாங்க, அதிகாலையில எழுந்து அவங்க அந்த வேப்ப மரத்துக்கு அடியில நிப்பாங்க. அந்த சூரிய ஒளி, அந்த ஒளி கதிர் அந்த வேப்ப மரத்து மேல பட்டு, அந்த வேப்ப மரத்து இலையில அந்த வெளிச்சம் பட்டு அது நம்ம உடம்புல படும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இயற்கையான மூலிகை மருந்து அது. நல்ல சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல, அதுவும் வேப்ப இலையில பட்டு நம்ம மேல படும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குதுன்னாங்க. அது கடவுள் அல்ல. அன்னைக்கு அது போய் நின்னாங்க. கடைசியில என்னாச்சு, அம்மா நின்னாங்க, அப்பா நின்னாங்க, எங்க தாத்தா நின்னாரு, எங்க பூட்டை நின்னாரு, எங்க பூட்டி நின்னாங்க. கடைசியில நானும் நிக்கிறேன். ஏன் அப்படின்னா அது வேப்ப மரம் கடவுள் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, சூரிய வெளிச்சம் அது மேல பட்டு நம்ம மேல படும்போது நம்முடைய சரீரத்துக்கு நல்ல புத்துணர்வு, பிளட் வேகமா அது சுத்த ஆரம்பிச்சிச்சு. அது உடம்புக்கு ஹெல்த்தியா இருந்தது, உடம்புக்கு நல்ல சுகத்தை, அதனால நின்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி வந்துருச்சு, வேப்ப மரத்தை கும்பிடுற மாதிரி வந்துருச்சு. படைப்புகளை நாம் ஆராதிப்பது அல்ல, படைப்புகளை கும்பிடுவது அல்ல, படைத்தவரை கும்பிட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் தான் நம்முடைய தெய்வம். சிலைகளை அல்ல, விக்கிரகங்களை அல்ல, விக்கிரக தோப்புக்களை அல்ல. உபாகம் 18 சொல்லும்போது வரிசையா சொல்றாரு, பாருங்க குறி சொல்லுகிறவனை பாருங்க. இன்னைக்கு குறி சொல்ற கூட்டம் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாரு குறி சொல்ற கூட்டம். நீங்க ஒரு மீட்டிங் போனீங்கன்னா தெருவில் விற்கிறாங்க. இயேசுநாதர் படம், மரியாள் படம், நம்முடைய சூசேப்பர் படம், யோவான் படம், பிலிப்பு படம், தோமா படம், எல்லா படத்தையும் விற்கிறாங்க. ஒரு இடத்துல ஜீசஸ் படம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு அம்மா வாங்குறதுக்கு வருது. ஒரு பெரிய படம், அதுல சைடில் பின்னாடி ஒரு அட்டை, முன்னாடி ஒரு கண்ணாடியை போட்டு மூடி சட்டத்தை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கு. இயேசுநாதர் விட்டா வெளியே ஓடி வந்துருவாரு, அதனால அவரை உள்ளேயே வச்சிருக்கலாம்னு சொல்லி கண்ணாடிக்குள்ள பொத்தி வச்சிருக்காங்க. அதை எவ்வளவு அந்த அம்மா கேக்குது, ஆனா இது எவ்வளவுன்னு அவர் சொல்றாரு, 350 ரூபா அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, என்ன அவ்வளவுலாம் இது போகாதுனே. யார? இயேசு கிறிஸ்துவ. அவங்க சொல்றது, அவங்க பாஷையில சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ. ஒரு அம்மா சொல்லுது, எங்க 350 ரூபா சொல்ற ரேட்டுக்கு அந்த அம்மா சொல்லுது, இந்த இயேசு கிறிஸ்துவ அவ்வளவுலாம் போக மாட்டாரு, 350 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா குறைச்சுக்கோங்க. அவர் சொல்றாருமா, நல்ல படம்மா. கடைக்காரன் சொல்றான், இயேசுநாதர் நல்லவருமா, அவருக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியா கொடுமா. இந்த அம்மா சொல்லுது 350 ரூபா ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்துக்கு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. ஒன்னு அவன் சொல்றான், சரிம்மா ஒரு 50 ரூபா குறைச்சிக்கிறேன், 300 ரூபா போட்டுக்கோ. அந்த அளவுக்குலாம் இது குவாலிட்டி இல்லைங்க. என்னங்க குவாலிட்டியா இங்க பாருங்க, ஒன்னும் சரியில்லைங்க. யார? இயேசு கிறிஸ்து. என் பார்வையில இயேசு கிறிஸ்து அல்ல, அவர்கள் பார்வையில இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம இயேசுநாதரே விலை பேசுறோம், இயேசுநாதரே ரேட் பேசுறோம். சரி, நீ உண்மையிலே இயேசு கிறிஸ்து மேல அவ்வளவு அன்பு இருக்குன்னா, 350 ரூபா சொன்னா கூட 200 ரூபா, அது கூட 150 ரூபா கொடுத்து 500 ரூபா கூட கொடுங்க சார். இந்த போட்டோக்கு விலை இருக்குது, அவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒண்ணு இது, இதை கொடுங்க, நான் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறேன்னு வாங்கலாமே. அங்கேயும் பேரம் பேசுறோம். இயேசு கிறிஸ்துடைய படத்துக்கு பேரம் பேசுறோம், மரியாளுடைய படத்துக்கு பேரம் பேசுறோம், இயேசுடைய புனிதர்களுக்கு நாம் விலை பேசுறோம். அப்ப நம்ம எவ்வளவு அசிங்கமான காரியத்தை நம்ம செய்யறோம். தேவன் சொன்னதை நம்ம கடைபிடிக்க முடியல, இருந்தாலும் அந்த போட்டோக்களை வாங்குறோம், பலவிதமான இயேசு கிறிஸ்துவ வாங்குறோம். இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற இயேசு கிறிஸ்து, எதிர்த்த வீட்டுல இருக்கிற இயேசு கிறிஸ்து மூஞ்சி ஒரே மாதிரி இல்ல, வேற வேற நபரா இருக்காங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவ நம்புறோம். இப்ப தேவன் அவைகளை வெறுக்கிறார். கர்த்தர் அது அவருக்கு பிடிக்காது. விக்கிரக ஆராதனை அவர் வெறுக்கிறார். விக்கிரகங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டியது. சூனியக்காரங்க, சோசியம் பார்க்கிறவங்க, நல்ல நேரம் பார்க்க கூடாதுன்னு கீழே வருது பாருங்க. நேரம் பார்க்கறது இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியானிட்டியில நேரம் பார்க்கறாங்க. இந்த நேரத்துல நம்ம அடிக்கல் நாட்டலாம், இந்த நேரத்துல நிலக்கால் வைக்கலாம், இந்த நேரத்துல தாலி எடுத்து கொடுக்கலாம். நமக்கும் விக்கிரக ஆவிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. அவனும் மாலை போடுறான். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிலையும் மாலை போடுறாங்க.
ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. கர்த்தர் அவைகளாம் வெறுக்கிறாருன்னு தானே பைபிள் சொல்லுது. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, அவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கிறோமா? இல்ல. ஆனா தேவையில்லாத காரியத்தெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். மாலை போடுறது, இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு மாலை போடுறாங்க, அவன் பழனிக்கு மாலை போடுறான், நம்ம வேளாங்கண்ணிக்கு போடுறோம். ஊர் தான் வேற, மாலை ஒண்ணுதான். நாம என்ன செய்யறோம் பாருங்க. அவன் நம்ம சூசியப்பருக்கு போடுறான், முருகனுக்கு போடுறான், அவ்வளவுதான். பேர் தான் வேற, ஆனா மாலை ஒண்ணுதான். எவ்வளவு நாம் இன்னைக்கு கேவலமான காரியத்தை நம்முடைய தேசத்துல நம்ம வச்சிருக்கிறோம். அவனும் தேர் இழுத்து தெருவில் விடுறான், நம்மளும் நம்ம 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 புனிதர்களுக்கு தேர் இழுத்து கொண்டு வந்து தெருவில் விட்டுட்டு போயிடுறோம், கொட்டடிக்கிறோம். அவனும் குடிச்சிட்டு ஆட்டம் பாட்டம் அடி நொறுக்கி ஊரவே அடைச்சி, தெருவையே அடைச்சி, ஊரெல்லாம் திட்டுது. இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் தேர் இழுத்து கொண்டு வந்து ரோடெல்லாம் அடைச்சி முன்னாடி குடிச்சிட்டு ஆடி. ரெண்டு ஒண்ணு தானே. என்ன ஒண்ணு, அவன் கொண்டு வர்ற பொருள் வேற, நம்ம கொண்டு போற. நம்ம இயேசுவை தூக்குறோம், அவன் சாமியை தூக்குறான். ஆனா ரெண்டு ஒண்ணுதான். அங்கேயும் குடிக்கிறான், இங்கேயும் குடிக்கிறான். அங்கேயும் சண்டை, இங்கேயும் சண்டை. அங்கேயும் போலீஸை திட்டுறான், இங்கேயும் போலீஸ் திட்டுறான். அங்கேயும் குடிச்சிட்டு ஆடுறான், இங்கேயும் குடிச்சிட்டு ஆடுறான். அப்ப எல்லாம் ஒண்ணுதான். பைபிள் சொல்லுது, விக்கிரகங்களை தேவன் அருவருக்கிறார். தேவன் விக்கிரகங்களை வெறுக்கிறார். நம்ம எப்படி விசுவாசியா இருக்கிறோம், எப்படி தேவன் ஆராதிக்கிறோம். ஒரு அரசியல்வாதி படம் கூட உங்க வீட்டுல வைக்காதீங்க. வச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அது மூலதான் உங்க குடும்ப பிரச்சனை. உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலையா, அதுதான் காரணம். அதுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு. எங்க வீட்டுக்காரர் வரும்போது ரொம்ப கோவப்படுறாரு, பயங்கர சண்டை. காரணம், எப்படிப்பட்ட நபருடைய போட்டோ உங்க வீட்டுல வச்சிருக்கிறீங்க. அவருக்கு உண்டான ஸ்பிரிட் உங்க வீட்டுக்காரர், உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை நிச்சயமா தாக்கும். எந்த காரியத்தை நீங்க அடிக்கடி பாக்குறீங்களோ அந்த மாதிரிதான் உங்க பிள்ளைகளும் நீங்களும் மாறுவீங்க. ஒருத்தவங்க குழந்தை உண்டா இருக்காங்கன்னா டாக்டர் சொல்றது என்ன, உங்க வீட்டுல உங்க வீட்டுல பாக்குறது எல்லாமே பச்சையா பாக்குற மாதிரி, பச்சை சமாதானமா அப்படி பாக்குற மாதிரி, செழிப்பா பாக்குற மாதிரி வைங்க. வீடு முழுதும் நல்ல அழகான போட்டோஸை மாட்டி வைங்க. காரணம் சொல்றாங்களா இல்லையா? அடிக்கடி நம்ம பாக்குறது நம்ம உள்ளத்துல கிரியை செய்யும். அடிக்கடி நம்ம பாக்குறது நம்ம கண்ணு மூலியமா நம்ம உள்ளத்துல கொண்டு போய் அதை சேர்க்கும். பிரியமானவர்களே, நீங்கள் எவைகளை பார்க்கிறீர்கள்? விக்கிரகங்களை பார்த்தால் உங்கள் ஜீவியம் விக்கிரகங்களைப் போல சபிக்கப்பட்டதா இருக்கும். நீங்க உள்ளத்தில் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, அவரை கனம் பண்ணுகிற, அவரை உயர்த்துகிற அப்படிப்பட்ட இருதயத்தை உள்ளவர்களாய் நீங்க இருங்க. தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு நாம நம்முடைய ஜீவியத்துல கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு வேண்டாம். தேவன் விக்கிரக ஆவிகளை தேவன் வெறுக்கிறார்னு பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் அவைகளெல்லாம் அழிச்சிருங்க, பாளையத்துக்கு புறம்பாக்கிருங்க, எங்கேயாவது கொண்டு போய் குழியில போட்டு புதைச்சிருங்கன்றாரு. நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் பாருங்க, 16வது வசனம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்க தான் ஆலயம். நீங்க வச்சிருக்கிற சிலை கிடையாது. நீங்க தான் ஆலயம். நீங்க வச்சிருக்க விக்கிரகம் கிடையாது. நீங்க தான் என்னுடைய ஆலயமாய், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது பைபிள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களை உடையவர்கள் என்று அறியீர்களா? நீங்க உங்களுக்குரிய ஆள் கிடையாது, நீங்க தேவனுக்குரிய ஆளு. உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. யோவான் 2:17 சொல்லப்பட்டிருக்காது. ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அங்கே வியாபார ஸ்தலமாக்குனதுனால அவைகளை எல்லாம் புறாக்களை எடுத்து ஆண்டவர் வெளியே பறக்க விட்டார். எல்லாவற்றையும் அடித்து சாட்டையினாலே அடித்து உடைத்து. காரணம் என்ன? தேவனுடைய வீட்டை கல்லர் குகையாக்குனாங்க, விக்கிரகத்தை கொண்டு வந்தாங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தேவையில்லாத காரியம் உள்ள வந்துச்சு, அவ்வளத்தையும் அடிச்சு வெளியே துரத்தி எரிஞ்சாரு. காரணம் என்ன? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. தேவனுடைய ஆலயம் பயப்படத்தக்க ஒன்று. தேவனுடைய ஆலயம் கர்த்தரை கனம் பண்ணுகிற இடம். அதுல தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயம் கட்டடம் அல்ல, தேவனுடைய ஆலயம் உங்கள் இருதயம் தேவனுடைய ஆலயமா, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. சரீரத்துல கீறி கொள்ளாதீங்க. நிறைய விசுவாசிகள், நிறைய பாஸ்டர் கூட கையில அந்த டாட்டோ போடுறாங்க, அதுல அந்த படம் வரைகிறாங்க.
பச்சை குத்துறாங்க. பைபிள் அது கூடாது. செத்தவர்களுக்காக கீறி கொள்ளாதே. செத்தவங்க பேர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெட்டலை, உதயசூரியன், சிலர்லாம் எம்ஜிஆர், சிலர் டிஎம்கேன்னு போட்டிருப்பாங்க, சிலர் ஏடிஎம்கேன்னு போட்டிருப்பாங்க, சிலர் ரஜினிகாந்த், சிலர் விஜயகாந்த் படமெல்லாம் கையில வரைஞ்சிருக்காங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, செத்தவர்களுக்காக நீ கீறி கொள்ளாமலும், செத்தவன் பேரை கையில பச்சை குத்தாத, உங்க வீட்டுக்காரர் பேரை. சிலர் சினிமா நடிகர்கள் பேரு, சிலர் கணவன் பேரு, சிலர் மனைவி பேரு, சிலர் மயில், யானை, பூனை, இனி பூரா, நட்டுவாக்காளி, இனி கரப்பாம்பூச்சி, தேளு, ஆந்த, இதெல்லாம் தான் பத்த வைக்கல. இன்னைக்கு எங்கெங்கயோ டாட்டோ போடுறாங்க, எங்கெங்கயோ பச்சை குத்துறாங்க. சரீரத்துல நம்ம பார்க்க கூடாத இடத்துல எல்லாம் பச்சை குத்துறாங்க. ஒருத்தன் கண்ணுக்குள்ள பச்சை குத்துறான். சார், இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். தேவன் அதெல்லாம் அரோசிக்கிறார். அவருக்கு பிடிக்கல, அவர் வேண்டாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது கையில பச்சை குத்துறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அது தேவன் அருவருக்கிறார். அதோட சேர்த்து உங்களையும் அவர் அருவருப்பார். தேவனுக்கு பிடிக்காது. உங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாங்கன்னா அதை அழிக்க சொல்லுங்க. அது வேண்டாம். தேவன் பிடிக்கவே இல்லை, அவருக்கு பிடிக்காது, அவர் விரும்பல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க போட்டுட்டு இருக்காங்க, நிறைய விசுவாசிகள் போட்டிருக்கிறாங்க, நிறைய தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் போட்டிருக்கிறாங்க. தேவன் அவைகளை வெறுக்கிறார். காரணம் என்ன? நீங்க எந்த காரியத்தை பச்சை குத்திருக்கீங்களோ அந்த பேருக்கு பின்னால, அந்த நபருக்கு பின்னால போராடுகிற சில ஆவி இருக்கிறது. அந்த ஆவி உங்க குடும்பத்தை கெடுக்கும், அந்த குடும்பத்தை நாசமாக்கிரும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, செத்தவனுக்காக கீறி கொள்ளாத, பச்சை குத்தாத, உங்கள் புருவங்களை ஒதுக்காதிருங்கள். இங்க நிறைய ஹைப்ரோ பண்றாங்க, அந்த புருவத்தை ஒதுக்குறாங்க பாருங்க. பியூட்டி பார்லர் போய் அதை ஒதுக்குறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்குது? என்ன நன்மை கிடைக்கு? முகத்தை எல்லாம் பளபளப்பாக்கி என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கு நம்முடைய முகத்தை அழகுபடுத்துறதுனால என்ன காரணம்? என்ன பலன்? என்ன ஆசீர்வாதம்? ஒண்ணும் கிடையாது. எவனாவது ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டு போவான், பாரு சேவிங் பண்ண குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போவான். சிலர்லாம் முடியெல்லாம் வலிச்சிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு அப்படியே குரங்கு மாதிரியே இருக்கும். கத்தர் உலகத்தான் சொல்றான் பாருங்க, குரங்குல இருந்து மனுஷன், அதை பார்த்தா உண்மைன்னு சொல்லிடுவோம். நம்ம கூட ஆதாம் இல்லைங்க, ஆதாம்ல தான் வந்திருக்க மாட்டாரு, குரங்குல இருந்து. இந்த பாருங்க, இப்படிலாம் இருக்கும்போது எப்படி? கத்தர் கொடுத்த அழகு சார் நமக்கு. அம்மா, தேவன் கொடுத்த அழகு எவ்வளவு ஆசீர்வாதமானது. ஆண்டவர் அப்படி வாரம் அல்லது மாசம் ஒரு தடவை பியூட்டி பார்லர் போய் நம்ம மூஞ்சில இருக்கிற முடியெல்லாம் புடுங்கணும்னு கத்தர் வச்சிருந்தாருன்னா முடியவே உண்டாக்கி இருக்க மாட்டாரு. நம்ம சரீரத்துல முடி எதுக்கு? ஏன் புருவம் இருக்கு? ஏன் நமக்கு காதுல முடி இருக்கு, நமக்கு மூக்குல முடி இருக்கு, நம்முடைய சரீரத்துல எல்லா இடத்துலயும், நம்ம கை காலெல்லாம் நமக்கு முடியெல்லாம் இருக்கு, சுண்டு வரல கூட முடி இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வெளியில போகும்போது வரும்பொழுது நம்முடைய சருமத்துக்கு பாதுகாப்புக்காகத்தான் அந்த முடி. தூசி படக்கூடாது. ஒருவேளை தூசி காத்து வெளியில இருக்கிற அசுத்தமான அந்த மண்ணு தூசி நம்ம மேல வரும்போது அந்த முடி மேல பற்றும், அந்த ஸ்கின்னுக்கு அலர்ஜி வராது. அந்த முடி அதை காப்பாத்துன்றதுக்காக தான் அப்படி ஒரு முடியவே நம்முடைய சரீரத்துல தேவன் வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ணுக்கு இமையாக வச்சிருக்காரு. அது ஏன்? டக்குன்னு அந்த கண்ணை மூடிடுறோம், அந்த தூசி எல்லாம் புருவத்துல அந்த இமையில மாட்டிக்குது, மூஞ்ச கழுவுனா போயிரும். அது மாதிரிதான் கையில, சரீரத்துல, எல்லா இடத்துலயும் அப்படிதான். மூக்குல நமக்கு முடி இருக்கு. ஏன்? சிலர் அதை எடுக்கிறாங்க. மூக்குல ஏன் முடி இருக்குன்னா, நீங்க டஸ்ட் அலர்ஜி, தூசி வரும்போது டைரக்டா மூக்குக்குள்ள சுவாச குழாயில போகாம அதை தடுக்கிறதுக்காகத்தான் முடி. காதுல முடி இருக்குது, கண்ணுல முடி இருக்கிறது, சரீரம் முழுவதும், மூஞ்சில, எல்லா இடத்துலயும் நமக்கு முடி இருக்கு. ஆனா அதை கத்தர் உனக்கு பாதுகாப்பா கொடுத்த அந்த முடிய கூட நாம் அவைகளை எடுத்து நம்மை பாதுகாப்பற்றவர்களாக்குகிறோம். பணத்தை கொடுத்து. பணம் நிறைய இருந்துச்சுன்னா ஊழியத்துக்கு கொடுங்க, பணம் நிறைய இருந்துச்சுன்னா சபை கட்டுவதற்கு கொடுங்க. நாங்கெல்லாம் ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சில காரியங்களுக்காக ஆலய கட்டுமானம் பண்ணி பாதியில நிக்கிறது. அப்படிப்பட்ட சபைக்கு நீங்க கொடுத்து உதவி செய்யுங்க. தேவையில்லாம பணத்தை விரயமாக்கி உங்க சரீரத்தை அவமானப்படுத்தாதீங்க. கத்தர் கொடுத்த ஆலயத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த தேவ சமூகத்தில் வருகிற தேவ ஆலயத்தை, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீங்க. அருவருக்கிறார் ஆண்டவர். தேவன் விரும்புகிறது இல்ல. ஜாதகம், நல்ல நேரம். எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கறவங்க இருக்கிறீங்க? பிள்ளை வயசுக்கு வந்த உடனே ஓடி போய் ஒரு ஜாதகக்காரனை, ஜோசியக்காரனை பார்த்து, இத்தனை மணிக்கு என் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிச்சு, இத்தனை மணிக்கு என் பிள்ளை பிறந்துச்சு, இந்த குழந்தை இத்தனை மணிக்கு 7 மணிக்கு பிறந்துச்சு, 7:30க்கு பிறந்துச்சு.
எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம புள்ள பிறந்த டைம்? டாக்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் உடனே உங்க பிள்ளைக்கு டைம் சொல்லிடுவாங்களா? எத்தனை பேர் இதுல டாக்டரா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு டாக்டருடைய பழக்கம் இருக்கு? எத்தனை பிள்ளைங்க டாக்டரா இருக்காங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல உள்ள போய் டாக்டர் பிரசவம் பார்க்குறாங்கன்னா அவங்க பிரசவம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு தான் டாக்டர் வெளியே வருவாங்க. வெளியே வந்து இத்தனை மணின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்ற டைம் தான். நாம நினைக்கிறோம் பிறந்தது கரெக்டான டைம் இதுதான் போல. கிடையவே கிடையாது. எந்த டாக்டர் சொன்னாங்க அப்படி? அவங்க வெளியே வர்ற டைம் தான் சொல்லுவாங்க. இத்தனை மணிக்கு பிறந்துச்சிங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்ற டைம். அதை போய் ஒருத்தன் கொடுத்து ஒரு மனுஷன் கொடுத்து அவன் ஜாதகம் பார்த்து அவன் ஜாதகம் எழுதி அவன் நேரம் பார்த்து அவன் காலம் பார்த்து இதெல்லாம் நம்ம வெக்கமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நம்ம ஜாதகம் பார்க்கலாமா? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நம்ம வந்து இந்த ஜாதக குறிப்பெல்லாம் நம்பலாமா? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நீ என்னுடைய நேச குமாரன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ போகும் இடமல்ல உன் தேவனாக்கத்தில் உன்னோடு வருவேன். நான் மோசம் உன்னோடு இருப்பேன். இதெல்லாம் தேவன் சொன்ன வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நம்புறமா? எவனோ ஒருத்தன் மைண்ட் சேஞ்ச் ஆனவனா இருக்கிற அந்த குறிசோசியம் சொல்றவனையும் ஜாதகம் பார்க்கிறவனை நம்புறமே, வசனத்தை நம்ம நம்புறோமான்னு பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, பைபிளை தூக்குகிற தேவ ஜனமே, பைபிளையும் தூக்கிக்கிட்டு ஜாதகத்தையும் தூக்கிட்டு போனோம்னா நம்முடைய வாழ்க்கை அவமானப்பட்டு போயிடும். தயவு செய்து உங்கள் ஜாதக புத்தகங்களை தீட்டு கொளுத்துங்கள். ஜாதக புத்தகங்கள் நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ஜாதக புத்தகம் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு புத்தகம் இருக்கிறது. அது இப்பொழுது இருக்கிற உங்கள் கையில ஒரு புத்தகம் இருக்கிறது, பரிசுத்த வேதாகம். அவை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் அர்த்தங்களையும் உங்கள் வாழ்க்கையின் சித்திரத்தையும் அது எழுதி வைத்திருக்கிறது, நடைமுறைப்படுத்துகிறது. இதுல இருக்கிற வார்த்தையை நீங்க நம்பலன்னா நீங்க எவன் சொல்றதை நம்பினாலும் விளங்க மாட்டோம். இதுல இருக்கிற வார்த்தை விசுவாசிக்கலன்னா நீங்க எதையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? இதுல ஜாதகம் இருக்கிறது, உங்கள் ஜாதகம். நீங்கள் யாருன்னு சொல்லு. துன்மார்க்கன் அழிவான்னு பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் பிழைப்பான்னு சொல்லுகிறது. இதுதான் சத்தியம். துன்மார்க்கனா இருந்தால் நீங்கள் அழிவீர்கள். நீங்கள் நீதிமானா இருந்தால் உங்களை அழிக்க இந்த உலகத்துல ஒருவனாலும் முடியாது. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. உலகத்துல சொல்லுவான் நீ நாளைக்கு செத்துருவேன். ஆனா என் பைபிள் சொல்லுகிறது நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை காண்பேன். இது என்னுடைய ஜாதகம். இதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? உலகத்தான் சொல்றது விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவைகளை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். கண்டதையும் நம்பாதீங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா நம்பாதீங்க. கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு 5 காரியங்களை நீங்கள் 4 காரியங்களை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு 5 வேகமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். முதலாவது, தேவன் விரும்புகிற பலி. தேவன் விரும்புகிற பலியை நீங்கள் செலுத்த வேண்டும். தேவனுக்கு எப்படிப்பட்ட பலி செலுத்தணுமா? பழுதானது, சரியில்லாதது, உடைஞ்சது, நொந்தது, குப்பையில போடுறது, இவைகளை தேவனுக்கு பலி செலுத்த கூடாதான். தேவனுக்கு பலி செலுத்தும் போது ஆசீர்வாதமானதை பலி செலுத்தணும், நல்லவைகளை பலி செலுத்தணும். பிரியமானவர்களே, அதிகாலை ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம் உச்சிதமானவைகளை உங்களுக்கு கொடுக்கணும். உங்க ஊழியத்துக்கு கொடுக்கணுமா? உங்க பிள்ளைய கொடுங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளை நல்லா சம்பாதிக்குது இல்ல, கர்த்தர் சொன்னாரு முதல் தரமானதை கர்த்தருக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல தேவனுக்கு கொடுங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. உங்க பலி எப்படி இருக்குது? நீங்கள் எப்படிப்பட்ட பலிகளை செலுத்துகிறீர்கள்? பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமான பலியை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? 15:8, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்குடைய பலியை தேவன் விரும்பல. அவன் நீதிமானுடைய பலி தான் விரும்புறாரு. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம்.
22ஆம் அதிகாரம் நீதிமொழி 21, 27 அதிலே சொல்லப்படுது பாருங்க, துன்மார்க்குடைய பலி அருவருப்பானது, அதை துர்சிந்தையோடே செலுத்தினாலே எத்தனை அதிகம் அருவருக்கப்படும். கர்த்தர் விரும்ப மாட்டாரு. 1 சாமுவேல் 15:22 பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். பலி சரியா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தணும். நீங்க ஏதோ ஏனாதானு நீங்க பலி செலுத்திட கூடாது. தேவன் அவைகளை விரும்ப மாட்டார். ஏதோ ஏனோதானமான பலி வேண்டாம் நமக்கு. கர்த்தருக்கு பிரியமான பலியை செலுத்துங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, பலியையும் காணிக்கைகளையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளை நீர் கேட்கவில்லை. கண்ட பலிகளையும் ஆண்டவர் கேட்கல. நீங்க என்ன பலியை நீங்கள் செலுத்துகிறீர்கள் என்பதை யோசனை பண்ணி பாருங்கள். அப்ப முதலாவது, ஆண்டவர் கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் விரும்புகிற பலியை செலுத்துங்கள். அவள் விரும்புகிற பலியை நீங்க செலுத்துங்க. 2வது, உபாகமம் 23:18 நீங்க வாசிக்கும் போது, உபாகமம் 23:18 வேசி பயணத்தையும் நாசியின் கிரயத்தையும் எந்த பொருளையினாலாவது உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். முதலாவது, ஆண்டவர் விரும்புகிற பலி. தேவையில்லாத காரியங்களை, துன்மார்க்கமான பலிகளை தேவன் விரும்பல. 2வது, அவர் விரும்புகிற காணிக்கை. தேவன் விரும்புகிற காணிக்கை நீங்கள் செலுத்தணும். சும்மா காணிக்கை கிடையாது, கர்த்தர் விரும்புகிற காணிக்கை. உங்க பணத்தை ஐஸ்வர்யத்தின் மிகுதியினால நீங்க பணத்தை சம்பாதிச்சு ஆலயத்துல கொடுத்து நீங்க நல்ல பேர் எடுக்க முடியாது. உங்க ஐஸ்வர்யத்தின் மிகுதியில என் கையில ஒரு 50 லட்சம் இருக்கு, நான் 2 லட்சம் ஆலயத்துக்கு தாரேன், அந்த காணிக்கை கர்த்தர் விரும்பல. நீங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை பாருங்களேன், 22வது வசனம், நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்னி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யணுமா? பாவத்துக்கு ஈடானதையும் சேற்றில புரண்டதையும் ஆண்டவருக்கு அவர் விரும்பல. அதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை உத்தமமா இருக்கணும். கர்த்தருக்கு ஒரு காணிக்கை தந்தீங்கன்னா அந்த காணிக்கை உண்மையா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உண்மையை தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் விரும்புகிற காணிக்கை. ஒரு தேவாலயத்துல எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. ஆனா ஒரு விதவை 2 வெள்ளிக்காசு போட்டா. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரும் விட இவள் தான் அதிகம் கொடுத்தாள் என்று சொன்னார். உடனே எல்லாருக்கும் கோபம் வந்துட்டு, அது எப்படி? நாங்கெல்லாம் 1000 போட்டோம், 2000 போட்டோம், 5000 போட்டோம், 20000 போட்டோம், 30000 போட்டோம், 10000 போட்டோம், நாங்க என் கம்மலை போட்டேன், செயினை போட்டேன், எல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, இவளே அதிகம் போட்டாள். எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யத்தின் மிகுதியிலே எனக்கு கொடுத்தீர்கள், இவளோ தன் ஜீவனுக்கு உண்டானதை எனக்கு கொடுத்தாள். இதுதான் வித்தியாசம். நீங்க கொடுக்கிறது ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. ஐஸ்வர்யத்தின் மிகுதியிலே நீங்கள் கொடுக்கிறீர்கள், இவளோ தன் ஜீவனுக்கு உண்டானதை கொடுத்தாள். கர்த்தருக்கு கொடுக்கிறது எப்படி கொடுக்கணுமா? இல்லைன்னு சொல்லக்கூடாதான். தேவனுக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும். கடந்த வாரம் இதே செய்தியில நான் ஆலய கட்டுமான பணிக்காக நான் ஜெபித்த பொழுது, உங்கள்கிட்ட சொன்ன பொழுது, அருமையான ஒரு சகோதரி அவங்க உடனே அந்த மறுநாளே போன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்கணும் பாஸ்டர், ஆண்டவர் சொன்னாருன்னு ஒரு நல்ல தொகையை சபைக்காக கொடுத்தாங்க. கர்த்தர் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மனதார நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நம் மனதுதான் ரொம்ப முக்கியம். பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஆனா நமக்கு மனசு வரணும். கர்த்தருக்காக கொடுக்கிற அந்த எண்ணங்கள் வரணும். அந்த எண்ணங்கள் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறது. இப்ப நம்ம பேசும்போது நம்முடைய மனசு சொல்லும், அவர் ஆலயம் கட்டுறாரு, நம்ம அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு சொல்லும். சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவர் உங்களை நினைப்பூட்டுவாரு, ஏமா நீ கொடு, அவர் போன வாரமே கேட்டார்ல, அப்படி கேட்டுட்டு இருக்காருல, இதுக்கு கொடு, அதுக்கு செய்யணும். ஆண்டவர் பேசுவாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு டக்குன்னு உங்க மனசுல சொல்லும், வேண்டாம்ப்பா, உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு,
இந்த அந்த வேலை இருக்கு, சம்பளத்துல அதுக்கெல்லாம் வேணும், இதுக்கெல்லாம் வேணும், நீ கொடுத்துட்டா என்ன செய்வேன்னு 2வது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல இன்னொரு வார்த்தை உங்களுக்குள்ள போகும். இதுதான் பிசாசு உங்க மனசை கெடுக்கிறது. தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அவைகள் நிறுத்தி அதை செய்யாத, கொடுக்காத, நமக்கு வேணும்ல, நம்ம பிள்ளைகளுக்கு வேணும்ல, இது நல்ல பலி அல்ல. சொன்ன மாத்திரத்துல முதல் எடுத்த உடனே ஒரு உணர்வு வருது பாருங்க, அது கத்தர். சரி, ஆலயத்துக்கு கொடுப்போம். ஆலயம் நம்மளால ஒரு செங்கல் வாங்கினா கூட ஆசீர்வாதம், நம்மளால ஒரு சிமெண்ட் மூட வாங்கினாலும் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறது கத்தர் கொடுக்கிற எண்ணம். உடனே இல்ல வேண்டாம், நம்ம சர்ச்சுக்கு கொடுக்கலாம், அந்த அங்க கொடுக்கலாம், இங்க கொடுக்கலாம், அந்த அந்த அங்க கோயம்புத்தூருக்கு அனுப்பலாம், 4 மாடிக்கு அனுப்பலாம், இந்த எண்ணம் வருது பாருங்க. இது என்ன அப்படின்னா, நீங்க ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை தட்டி அப்படி பறிக்கிறது. அப்ப நீங்க எப்படி காணிக்க கொடுக்க, அப்படி எண்ணத்தோட நம்ம கொடுக்க கூடாது. மனப்பூர்வமா பைபிள் சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கத்தர் பிரியமாயிருக்கிறார், விசனமாயும் அல்ல. இது கட்டாயம் கிடையாது. ஆலயம் கட்டுமான பணிக்கு கொடுங்க, இல்லைன்னா உங்க கழுத்தை நெரிச்சிருவேன் கிடையாது. நீங்க கொடுங்கன்னு ஒரு அறிக்கை, அவ்வளவுதான், ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். அது 1000, 2000, 10,000, 50,000 அது உங்க விருப்பம். ஆனா கொடுக்கிற 100 ரூபாயா இருந்தாலும் உற்சாக மனதோடு, மன உறுதியோடு, மன நிர்ணயத்தோடு, மன உற்சாகத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் கத்தருக்கு கொடுக்கும் போது கத்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறார். ஆலயத்துல நீங்க காணிக்கப்பட்டி பக்கத்துல போகும்போது எப்படிதான் போகணுமா, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்ட போறன்னு போகணும். சிலர் ஈபில பணம் கட்ட போற மாதிரி போறது. என்னைக்காவது ஈபி ஆபீஸுக்கு நம்ம போகும்போது சந்தோஷமா போயிருக்கிறோமா? என்னப்பா நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுக்கிறீங்க, டெய்லி எடுத்தா டெய்லி 1000 ரூபாய் எனக்கு கரண்ட் பில் கட்டினா சந்தோஷமா இருக்கும்னா சொல்லுவீங்க? எப்போ ஈபி ஆபீஸ் போனாலும் இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, வார வாரம் கரண்ட் பில்லை கூட்டிடுறாங்க, இவங்க நல்லா இருப்பாங்களா, விளங்கவே மாட்டாங்க, என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்க, இப்படிதான் நம்ம வரும், இவங்க நாசமா போயிடுவாங்க, இப்படியா என் காசை துடிக்க புடுங்குறாங்களே. நேத்து போன வருஷம் நான் 80 ரூபா கட்டினேன், இன்னைக்கு 8000 கட்டுறேன், என்ன நிலைமை இருக்கு அப்படின்னு ஈபியில கரண்ட்காரன்ல இருந்து, கரண்ட் போடுறவன்ல இருந்து, கரண்ட் ஆஃப் பண்றவன்ல இருந்து, பதிய வர்றவன், ஈபி பில்லு ரீடிங் எடுக்க வர்ற ஆளு, முதலமைச்சர், வார்டு கவுன்சிலர் வைக்க விட மாட்டோம், திட்டிட்டு தான் இருப்போம் நம்ம. காரணம் அது நமக்கு பிடிக்கல. ஆனா சில விசுவாசிகள் காணிக்கப்பட்டு வரும்போது அப்படிதான் இருக்கீங்க. வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காங்க, மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சா மாசம் காணிக்க போட்டு 100 ரூபா அல்லது 30 ரூபா 20 ரூபா போட்டு ஓடிடலாமேன்னு அப்படி என்ன வரும் சிலருக்கு. காணிக்கப்பட்டிக்கு போகும்போது அப்படி என்ன வரக்கூடாது. கர்த்தாவே, இந்த மாதத்துல 50 ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் நான் உமக்காக கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ஆண்டவருக்கு விரும்புகிற காணிக்கை. நேரம் வேகமாய் போகிறது. இன்னும் 2 நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், அதுல 9வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானது. அப்ப முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் விரும்புகிற பலி. 2வது ஆண்டவர் விரும்புகிற காணிக்கை. 3வது ஆண்டவர் விரும்புகிற ஜெபம். உங்க ஜெபம் கர்த்தர் விரும்புகிற ஜெபமா இருக்கணும். பைபிள் சொல்லுது, அளப்புகிற மூடன் விழுவான். தேவையில்லாம அளப்பக்கூடாது. ஒரு ஜெபம் பண்றீங்களா, ஏசப்பா ஏசப்பா ஏச சோத்திரம் தோத்திரம் அல்லேலூயா, நல்லவர் நல்லவர் நல்லவர். ஒரு ஜெபம் உங்களுக்கு சரியா பண்ண தெரியணும். ஜெபிக்க தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கல, பைபிள் சொல்லுது. சிலருக்கு ஒரு விசுவாசி நல்ல ஜெபத்துல வைராக்கியமா இருக்காங்கன்னா சொன்னதவே திரும்ப சொல்ல மாட்டாங்க. ஒரு தேவ பிள்ளை சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. நல்லவர் நல்லவர் நல்லவர், அவர் நல்லவர்னு எங்களுக்கு தெரியும், நீ என்னமா சொல்ற, மறுபடியும் நல்லவர் நல்லவர் சோத்திரம் நல்லவர் சோத்திரம் நல்லவர் சோத்திரம். அடுத்து என்ன, அடுத்து தெரியல, யோசிக்கணும். கொஞ்ச நேரம் யோசித்தாத்தான் ஜெபம் வரும். ஜெபம் என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது ஒரு அருவி போல கொட்டணும், கர்த்தரை உயர்த்தணும். நமக்கு வாயில வர்றதெல்லாம் தேவ சமூகத்துல கொட்டிடணும். அதான் ஜெபம். புதிய புதிய பாஷைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சொன்னதவே நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர், தெரியும் நல்லவர். அதுக்கடுத்து என்னம்மா, அடுத்து இருங்க ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். ஜெபம் கண்டினியூவா வரணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தர் சமூகத்துல புது புது வார்த்தைகளை சொல்லி அவரை உயர்த்தணும். உயர்ந்தவரே, சிறந்தவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவர், எங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தினவரே, எங்கள் ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தினவரே, எங்களை நிற்க வச்சவரே, எங்களை ஆராதிக்க வச்சவரே, எங்களை தகுதிப்படுத்தினவரே, எங்களை மேன்மைப்படுத்தினவரே, இன்னைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்க உங்க கிருபப்பா. இப்படி புதிய வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை உயர்த்தணும். எஜமானனே, ஒரு அம்மா சொல்லிச்சு, தளபதியே நாட்டாமையேன்னுச்சு.
அது என்ன சினிமா பார்த்துருக்கும் போல, அது வாட்டுக்கு என்னத்தையா சொல்லுது, அதையாவது சொல்லுதே, வாயில வந்ததை ஆண்டவர் உயர்த்துறது. நீங்களும் நானும் ஜெபம் கூட ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் பண்ணுங்க. அளப்பாதீங்க, வீண் வார்த்தைகள் அளப்பாதீங்க. சில ஜெபத்துல தான் வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கும். மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டா, கணவன் ரட்சிக்க மாட்டா, பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்காது. ஆனா அவங்க இமயமலைக்காகவும் இலங்கையில குண்டு விழுந்துருச்சு ஆண்டவரே, எந்த குண்டை ஏன் ஆண்டவரை போட்டீங்க, அப்படி ஜனங்கள் ஜெபம் பண்றது. உன்னோட குடும்பத்துக்கு முதல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எருசலேமிலும், நீங்க யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின்னதான் பூமியின் கடைசி வரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப முதலாவது எருசலேம் மகாராஜாவை நகரம், உன் வீட்டுல உங்க சாட்சி இருக்கணும். எருசலேம், யூதேயா, அப்புறம் அடுத்து 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 அதுக்கப்புறம் தான் 4வது தான் உலகம் முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தயவு செய்து ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் புருஷன் ரட்சிக்கப்படல, அவன் காலை உடைச்சவனை கொண்டு வாங்கப்பா, அப்படி சொல்ல வேண்டாம். அது ஜெபம் அல்ல. ஜெபத்திலையும் தேவன் விரும்புகிற ஜெபம், காணிக்க கொடுக்கறதும் தேவன் விரும்புகிற காணிக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் விரும்புகிற பலி. 4வது கடைசியாக தீத்து புஸ்தகத்திலே நாம் முதல் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை. நீங்க மனுஷன் விரும்புகிற வாழ்க்கை கிடையாது, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை. தேவன் உங்களை என்ன விரும்புகிறார், எப்படி வாழ விரும்புகிறார்? அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழுங்க. ஏதோ ஏனோதானமா வாழ்க்கை வாழாம, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த காலவேளையில ஆண்டுடைய வார்த்தை இவ்வளவு நேரம் கேட்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான பலி, ஸ்தோத்திர பலி, அவருக்கு பிரியமான பலி. 2வது, ஆண்டவர் கொடுக்கிற காணிக்க மனப்பூர்வமா, வலது கை கொடுக்கிறது இடது கை அறியாதிருக்க கடவுது, கொடுக்கறதுல பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான காணிக்கை கொடுங்க. யாருக்கு கொடுக்குறோம்? சில நேரங்களில் பணத்தை நம்ம கொடுத்துட்டு நமக்கு ஆசீர்வாதமே வராது. நீங்க கொடுத்து பாருங்க, உண்மையா கர்த்தருக்கு ஆராதிக்கிற ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து பாருங்க, பெருகிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு கொடுத்தா பணமே வராது. நான் சொல்றேன், விதைக்கிற இடம் சரியா இருந்தா அறுவடை சரியா வரும். சரியில்லாத நிலத்துல நீங்க விதைச்சிங்கன்னா அறுவடை வரவே வராது. கர்த்தருக்கு உண்மையா ஓடுறவங்களுக்கு 10 ரூபா கொடுத்து பாருங்க, அந்த வாரத்துல அந்த அன்னைக்கே தேவன் ரெட்டிப்பா உங்களுக்கு தருவார். விதைச்சிற இடம் சரியா இருந்தா அறுவடை வரும். சரியில்லாத இடத்துல விதைச்சிங்கன்னா அது மலட்டுத்தன்மையா அது திரும்ப வராம அப்படியே நிற்கும். தயவு செய்து கர்த்தருக்கு பிரியமான காணிக்க கொடுங்க, கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபமனு. பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கு கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. பெரிய காரியங்களை, மகிமையானவைகளை, மேன்மையானவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. இந்த 4 வார்த்தையும் இன்னைக்கு முழுசு நம்முடைய பிள்ளைகளுடைய கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் விரும்புகிற காணிக்கை, நீர் விரும்புகிற பலி, நீர் விரும்புகிற ஜெபம், நீர் விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழவும், கொடுக்கவும், செய்யவும், ஆண்டவரே தத்தம் செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.